ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க ரொம்ப குச்சி மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ஏதாவது ரெசிபி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, நல்ல வெயிட் கெயின் ஆகும். வெயிட் கெயினுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நேந்திர வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நேந்திர வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நேந்திர வாழைப்பழம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல வெயிட் கெயின் ஆகும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரு சிட்டிகை ஏலக்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான வெல்லமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீ கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுத்த அரிசி மாவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் ஈஸியாக கலந்து எடுத்துடலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இந்த ஹீட்லேயே இது நல்லா வெந்துடும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா ஒரு தடவை அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உள்ளங்கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா பால் ஷேப்புக்கு கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உருட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயில் மேலே வச்சு நல்லா ரோல் பண்ணிங்கன்னா தேங்காய் துருவல் எல்லாமே அதில் நல்லா கோட் ஆயிரும். இந்த மாதிரி தேங்காய் துருவலை வச்சு அவுட்டர் லேயரில் நல்லா கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு இதை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பாத்திரத்தில் வச்சு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்ததும் வெளியில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. இதை அழுத்தி பார்க்கும் போதே நல்ல பஞ்சு போல் நல்லா மெத்துன்னு இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நேந்திர வாழைப்பழம், தேங்காய், வெல்லம் வச்சு பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குச்சி மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நேந்திர வாழைப்பழம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு கொடுங்க. நேந்திர வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிட்டோன்னா ஒரு சிறு புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.